வணக்கம் நண்பர்களே. அடிக்கடி உங்க காலில் வலி ஏற்படுதா? நடக்கும்போது, நீண்ட நேரம் நிற்கும்போது, இரவு நேரத்தில் கால்வலி வருதா? கால்வலி அப்படிங்கிறது எல்லா நேரமும் ஒரே காரணத்தால் வர்றதில்லைங்க. சாதாரண தசை சோர்வு முதல் சில உடல்நல பிரச்சனைகள் வர பல காரணங்கள் இருக்கலாம். இன்றைய காணொளியில் அடிக்கடி கால்வலி ஏற்படுறதுக்கான 10 பொதுவான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத எளிமையாக பார்க்கலாங்க. ஒரு முக்கியமான விஷயங்க, கால்வலி இருந்தால் மட்டும் ஒரு குறிப்பிட்ட நோய் இருக்குது அப்படின்னு முடிவு செய்யக்கூடாது. வலி தொடர்ந்து இருந்துச்சுன்னா மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறது முக்கியங்க. முதலாவது விஷயம், அதிக நேரம் நிற்கிறது இல்லைன்னா நடக்கிறது. நீண்ட நேரம் நிற்கிறது, அதிகமாக நடக்கிறது, உடலுக்கு வழக்கமில்லாத அளவுக்கு உடற்பயிற்சி செய்கிறது தசைகளில் சோர்வையும் வலியையும் ஏற்படுத்தலாம். ரெண்டாவது விஷயம், கால்களில் திடீர்னு தசை பிடிக்கிறது, குறிப்பாக இரவு நேரத்தில் ஏற்படுறது மிகவும் அசௌகரியமாக இருக்கும். தசை அதிகமாக பயன்படுத்தப்படுறதுனால பல காரணங்களால் இது ஏற்படலாம். மூணாவது விஷயம், விளையாட்டு உடற்பயிற்சி தவறி விழறது, தசை அல்லது தசை நார்ல காயம் ஏற்படுறது இந்த விதமான கால்வலி காரணமா இருக்கலாம். நாலாவது விஷயம், நீண்ட நேரம் உட்கார்ந்திருக்கிறது அல்லது நிற்கிறது சிலருக்கு கால்களில் அசௌகரியம் ஏற்பட காரணமாக இருக்கலாம். அவ்வப்போது எழுந்து சிறிது நடக்கிறது உதவியா இருக்கலாம். உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் கிடைக்காம போச்சுன்னா சிலருக்கு தசைப்பிடிப்பு போன்ற பிரச்சனை ஏற்படலாம். அதனால நாள் முழுவதும் போதுமான அளவு தண்ணி குடிக்கிறது முக்கியங்க. ஆறாவது விஷயம், சில வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் குறைவா இருப்பதும் தசை மற்றும் நரம்பு தொடர்பான அறிகுறிகளோட தொடர்புடையதா இருக்கலாம். ஆனா எந்த சத்து குறைபாடு அப்படின்னு நாமவே முடிவு செய்யாம தேவையானா மருத்துவரின் ஆலோசனையுடன் பரிசோதனை செய்யறது நல்லதுங்க. ஏழாவது விஷயம், கால்வலியோட சேர்ந்து எரிச்சல், கூச்சம், உணர்வில்லாம இருக்கிறது, மின்சாரம் பாயறது போன்ற உணர்வு இருந்துச்சுன்னா நரம்பு தொடர்பான காரணங்களும் இருக்கலாம். இது போன்ற அறிகுறிகள் தொடர்ந்து இருந்துச்சுன்னா மருத்துவர்கிட்ட காட்டுங்க. எட்டாவது விஷயம், முழங்கால், கணுக்கால், இடுப்பு மூட்டுக்கள்ல ஏற்படும் பிரச்சனைகளாலும் காலில் வலி ஏற்படலாம். குறிப்பா நடக்கும்போது வலி அதிகமா இருந்துச்சுன்னா காரணத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்பவும் முக்கியங்க. 9வது விஷயம், சிலருக்கு கால்களில் இரத்த ஓட்டம் தொடர்பான பிரச்சனைகளாலும் வலி இல்லைன்னா கனத்த உணர்வு ஏற்படலாம். குறிப்பா நடக்கும்போது தொடர்ந்து வலி ஏற்பட்டு ஓய்வெடுத்தா குறையிறது போன்ற மாற்றங்கள் இருந்துச்சுன்னா மருத்துவரிடம் ஆலோசனை பெறது நல்லதுங்க. 10வது விஷயம், கால் வலியோட திடீர்னு ஒரு காலில் மட்டும் வீக்கம், சவக்கிறது, சூடு இல்லைன்னா கடுமையான வலி ஏற்பட்டா அதை சாதாரண வலி அப்படின்னு நினைச்சு அலட்சியப்படுத்தக்கூடாதுங்க. உடனடியாக மருத்துவ உதவி பெறது பாதுகாப்பானதுங்க. நண்பர்களே, கால்வலி வந்த உடனே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. பெரும்பாலான நேரங்களில் அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாங்க. ஆனால் வலி தொடர்ந்து நீடிச்சுச்சுனோ, நாளுக்கு நாள் அதிகமாச்சுனோ, வீக்கம் இல்லைனா உணர்வின்மை ஏற்பட்டுச்சுனோ, நடக்க முடியாத அளவுக்கு வலி இருந்தாலோ மருத்துவர்கிட்ட போய் அவர்கிட்ட சொல்லுங்க. நம்மளுடைய உடல் கொடுக்கும் மாற்றங்களை கவனிக்கிறது ரொம்பவும் முக்கியங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா காணொளியில உங்களுக்கு விருப்பம் தெரிவிச்சு உங்க குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட பயனுள்ள உடல்நல தகவலுக்கு நம்மளோட சேனலை பின்தொடர மறந்துடாதீங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பத்தாங்க நம்மளோட சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுடைய மொபைல் ஃபோனை உடனுக்குடன் தேடி வருங்க. அடுத்த வேறு ஒரு ஹெல்த் டிப்ஸில், ஒரு அருமையான ஹெல்த் டிப்ஸில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கங்க.